இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் நீடிப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிக்கிறது. சர்வதேச சந்தைக்கு கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அதன் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நமக்கு தேவையான கச்சா எண்ணெயை வரவழைக்கவும் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பெட்ரோல் மீதான கலால் வரியை 10 ரூபாய் குறைத்தும் டீசல் மீதான கலால் வரியை முற்றிலும் ரத்து செய்தும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு வெளியானதும் நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோவிட் காலம் போல் மீண்டும் லாக்டவுன் அமலாக வாய்ப்புள்ளது என சில அரசியல் கட்சி தலைவர்கள் வீதியை கிளப்பி வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் டீசல் வரி குறைப்புக்கான காரணம் மற்றும் லாக்டவுன் பற்றிய கேள்விகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான மாற்று வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. மேற்காசியா நிலவரத்தை தொடர்ந்து அரசு கண்காணித்து வருகிறது. நம்மிடம் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளது. மத்திய அமைச்சரவையை கூட்டிய பிரதமர் மோடி பெட்ரோல் டீசல் கையிருப்பு நிலவரம், எண்ணெய் வரத்து குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். சர்வதேச நிலவரத்தின் அடிப்படையில் நம் எண்ணெய் நிறுவனங்கள் எரிபொருட்களின் விலையை ஏற்றாமல் இருக்கவே பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. எனவேதான் பெட்ரோல் மீதான கலால் வரியில் 10 ரூபாய் குறைக்கப்பட்டதுடன் குறிப்பாக டீசல் மீதான கலால் வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நம்மிடம் தேவையான அளவு பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த சூழலில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து சில தலைவர்கள் மக்களை பயமுறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல் கையிருப்பு இல்லை, மீண்டும் லாக்டவுன் அமலாக போகிறது என்றெல்லாம் வதந்தி பரப்புகின்றனர், பீதியை கிளப்புகின்றனர். தற்போதைய கடினமான சூழலில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் நடந்து கொள்வதை தவிர்த்து இப்படி தேவையற்ற பீதி கிளப்புவோரை கண்டிக்கிறேன். எந்த வகையிலும் நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எரிபொருட்கள் மீதான வரி குறைப்பு நடவடிக்கையே தவிர இது லாக்டவுனுக்கான நடவடிக்கை அல்ல. எந்த வகையிலும் கொரோனா காலம் போன்ற லாக்டவுன் நடைமுறைப்படுத்தப்படாது. தற்போது அதற்கான அவசியமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் கூறினார். I am surprised that some leaders are saying things like there will be a lockdown and there will be shortages of LPG, shortages of diesel and so on. These are absolutely baseless, and remarks such as these coming from leaders in political domain is really worrisome. Instead of keeping people together in confidence and giving them the assurance that the central government and state governments are working together and ensuring supply without any disruption for people because these are essential goods. There are some leaders who are going about saying there will be lockdown and so on. These are absolutely baseless. There shall be no such lockdown like the time when we saw it all in COVID, but no lockdown. But when people are misleading, leaders such as some coming from different states who are misleading people, I condemn their statement and want to reassure people that there shall not be any lockdown.